இருடா, அதான் ரெக்கார்ட் ஆன் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போடு போடு, ஸ்டார்ட் பண்ணு. இரு, வரட்டும் வரட்டும் வரட்டும், 2 பேர் வரட்டும். தொண்ணூத்தொம்பது, 98. போறானா போட்டுண்டா, போறானா விட்டுறா. 100 போடுறா, அட்ரா. சினி வந்துடுச்சுடா உள்ள. ஃப்ளைட்டை பார்த்து உள்ளே போனோடனே தான் வரும். ஸோ எத்தனை பேர்? 100 பேர் இருக்காங்க எல்லாமே. என்ன டேய், பிரிச்சு போய். ஓகே ஓகே, கிரவுண்டுனால அப்படி காட்டுது. 100 பேர். ஓகே, பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஓகே. ஃப்ளைட் எப்படி போகுது? ஓகே, ரத்த பூமியை நோக்கி தான் போயிட்டுருக்கு. யார் யார் எங்கே குதிக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. குதிச்சிட்டாங்கடா. மில்டாப்பாரே ஒரு டீம் போகுது. மில்டாப்பர் லிப்போவுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் 21. ஸோ பொச்சின்கி எந்த டீம் போகிறாங்க பார்ப்போம். அநேகமாக பொச்சின்கிக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா எத்தனை பேர் இருக்காங்க? 57 பேர் இருக்காங்க. ஆளில் போட்டு யாராவது பேசுகிறாங்களா? இல்லை, குதிச்சிட்டாங்கயா. பொச்சின்கி ஒரு கும்பல் போகிறாங்க. அப்பா அங்கே பாரு, பொச்சின்கி போகிற கும்பல் பாரு. ஸ்லாண்டிங்லேயே போகிறாங்க. 5 ஸ்குவாடு வருது பொச்சின்கிக்கு. 5 ஸ்குவாட் ஸ்கூல் போகுது. 625, 15, 17. ஷினிகாமி, அது நீங்கள் ஃபைட்டு பாருங்கள், அப்படியே பார்த்து சொல்லுங்கள். ஸ்கூல் போயிட்டாங்களா கொஞ்சம் பேர்? அதான் பார்த்தேன் இங்கே பொச்சின்கி நான் கவர் பண்ணிருக்கேன். பொச்சின்கி ஆக்ஷனு. நீங்கள் கொஞ்சம் வேறு இடம் பாருங்கள், நான் பொச்சின்கி பார்த்துக்கிறேன். வேறு இடம் கவர் பண்ணிட்டு வேறு எங்கேயாவது என்கேஜ் ஆகிருப்பாங்க, கிட்ட இருப்பாங்க. அவங்கள சொல்லுங்கள். ஓகே, நல்லா. இங்கே வந்து 11-24 பக்கத்தில் இருக்காங்க. ஓகே, ஃபைட் இருக்குது ஸ்கூலில். என்கேஜ் ஆகிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். இங்கே 11 கண்டிப்பாக என்கேஜ் ஆக போகிறாங்க. பார்த்துட்டாங்க மோஸ்ட்டாக. அதுக்குள்ளேவா? மில்டாலையா? இங்கேயே ஃபைட்டு தான் பார்த்துட்டாங்க. போட்டாரியா? இங்கே ஒருத்தரை போட்டாங்க. 11ல் ஒருத்தரை போட்டாங்க. வராரு அடுத்தர் காலி. 11ல் காலி. சுரேன் போட்டு தாக்கியிருக்காரு. 11ல் இப்போ வந்து இன்னொருத்தர் இருக்காரு. அவரும் இங்கே தான் வருவாருன்னு நினைக்கிறேன். ரூட் எடுத்துருக்காரு. இல்லை, அவர் தள்ளி தான் இருக்காரு. ஓகே, 11ல் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு? இங்கே ஓடிட்டு இருக்காரு. ஸோ அவங்க ஃபைட் வேணான்னு ரிட்ரீட் ஆகுறாங்க 2 பேர். அவங்க 4 பேருங்கிறனால புஷ் பண்ணுறாங்க. வராரு 11 பொசிஷனில் உட்காந்துரு. பார்த்துட்டாரு. ஒருத்தர் காலி பண்ணிடுவாங்களா? இல்லை, மிஸ் பண்ணிட்டாரு. பிஸ்டல் தான் வச்சிருக்காரு போல. நம்மள்ட்ட லூட் இல்லை. அதான் இங்கே ஒருத்தர் ஷார்ட் கன் தான் வச்சிருக்காரு. அங்கே ஒரு 1 டீம் வர லூட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போதைக்கு 11-24 பார்த்துக்கிட்டாங்க. கிராஸ் பவு ஷாட்டு. நாக் அவுட்.
கிராஸ் வச்சு அடிக்கலான்னு பார்க்குறப்ப நாக் அவுட் ஆயிட்டாரு. 24 அப்படியே புஷ் பண்ணி வராங்க. 11 போட்டாரியா, பழி வாங்கிட்டாங்க. இதான் ஏன் ரிவெஞ்சு, ரத்த பூமின்னு நிரூபிச்சிட்டாங்க. 24ல 2 பேரை போட்டாங்கல்ல, அவர் ஒருத்தரை போட்டாரு. 1 பக்கத்தில் வந்துட்டாங்க. இப்போ வந்து 1 மறுபடியும் 24 அடிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அவர் 1 பார்த்துட்டாரு. ஜன்னலுக்கு ஜன்னல் அப்படியே இருக்காங்க. இங்கே 2 பேர் பொசிஷனுக்கு ஜன்னல் இருக்கானுங்க. கீழே அதே மாதிரி அவரு படிக்கட்டில் நிற்கிறாரு. செம ஆக்ஷன். இங்கே கீழே போனாங்கன்னா செம ஆக்ஷன். போடு, நாக் அவுட்டா, கிரனேடு. எட்டி பார்த்து அடிக்கலான்ட்டு இருக்காரு. வராருயா. ஓ, 2 பேர் அடிக்கிறாங்க. செமையா ரிட்ரீட் ஆயிட்டாரு. விட்டு வந்து அடிக்கிறாரு. வெளியே ரிட்ரீட் ஆயிட்டாரு. ஜன்னலுக்குள்ளே வந்துட்டாரு. காலி. ஓ, செம்மாட்டம். செம்மையா ஆடுறாருயா நம்பர் 1 பிளேயர் விஜய். 2 பேரை ஒத்தையா எதிர்த்துட்டு இருக்காரு. அங்க ஒரு பார்த்துட்டாரு. அவங்களும் பார்த்துட்டாங்க. கிரனேட் எடுத்தா முடிஞ்சு. ஓய், பாக்குறியா அத ஸ்ரீனிகாமி? கிரேட் எஸ்கேப். ஜன்னல்ல இருந்து குதிச்சா போட்டுடலாம் இவரை. அவங்களும் வெயிட் பண்ணிக்கிறாங்க. ஹீல் பண்றாரு சுரேன். இன்னும் வேற டீம் இவரை பார்க்கல போல இருக்கு. 16 பார்த்துருந்தாங்கன்னா போட்டுருவாங்க. ரெட் ஜோன் வேற. ஓ, ஓடுறாரு வீட்டுக்குள்ள போனான்னு. வேற ரெட் ஜோன் வருது. அங்க பாரு, பாத்துட்டாரு. அங்க பாரு பேக் சேசிங்க பாரு. 1 புஷ் பண்றானுங்க பாரு. புஷ் பண்றாங்க. ஃபைட் இருக்கு. 24 இப்ப ஃபைட் இருக்கு. காலி. 2 vs 2. செம. அங்க பாரு. ஈச் ஒன் காலி. ஒரே ஒருத்த வரான். போடு. யார போடுறா? ஓகே, 1 முடிச்சிட்டாரு. 24 ஏகேஎம்னால சும்மாவா? இன்னொருத்தர் 1 வந்துட்டாரு. பாட்டி தாக்கிட. சரியான ஆட்டம். தக்கிட பொறிச்சு விட்டாப்ல. அடுத்து எங்க ஃபைட்டு என்ன எல்லாத்தையும் இங்க ஒருத்தர் வேற போட்டிருக்காரு. எங்க அப்பா, சரியான ஆட்டம் போல இருக்கு 24க்கு இன்னைக்கு. 6 கில்லு அதுக்குள்ள. 6 கில்லு போட்டாங்க. 16 கவிஜ அப்படியே பதுங்கிட்டாப்ல சோலவா. இங்க வெறிச்சவனு இருக்கு. 11 அந்த சைடு போயிட்டாங்க. 24 ஒருத்தர் பதுங்கிட்டாரு. ஓகே, வேற இடமா ரொசாக்லாம் பாரியா சண்டை. ஐயோ, ஸ்பெக்டேட் போக மாட்டேங்குது. இருங்க வரேன். முடிச்சிட்டாங்க. ஸோ சேட். சாரி கைஸ். ஈகோஸ்ட் 6 கில் எடுத்திருக்காங்களா? அவங்களும் 6 கில்ப்பா. ஒரு ஸ்குவாடே முடிச்சிருக்காங்க. சாரி கைஸ், கவர் பண்ண முடியல. ஆடம், ஜெய், மேரி, டெக்கி எல்லாம் இருக்காங்க. இவங்களும் போட்டிருக்காங்க. 6 கிலோ எடுத்திருக்காங்க. பரவாயில்லையா. வேற இடம் பாருங்க. நோபர்னியா பாருங்க. 2 டீம் இருக்கு. பட் பார்த்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. நல்லா லூட் எடுத்துருக்காங்க. 20 நல்ல லூட். 5 பிரிஞ்சிருக்காங்க. ஸோ வேற யாரும் அப்படியே குரூப்பா இருக்கிறது. ஸ்னேக் பாபு டீமை பார்ப்போம். ஸ்னேக் பாபு யூஎம்பி நினைச்சு போயிட்டு இருக்காங்க. வண்டிக்கு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 12 யாஷ்னியா செம லூட்டு. 25ம் 3யும் புஷ் பண்ண சான்ஸ் இருக்கு. தள்ளி போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் 18. ஹாஸ்பிட்டல் கிட்ட 18 கொஞ்சம் டீம் பாருங்களேன். 18 டீமு. 18 டீம் கொஞ்சம் ஸ்பெக்டேட் பண்ணுங்க. லோட் ஆகிட்டு இருக்கு. தனியாக தான் இருக்காங்க. 2 போகலாம், வாய்ப்பு இருக்கு. 2 வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து அங்கே புஷ் பண்ணாங்கன்னா அதான் ஒருத்தர் போகிறாரு. அப்படியே அடுத்து அங்கே தான் போவாங்க. ஸோ டெவில் டீம் வந்து இவங்களை பார்க்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்தா சொல்லுங்க. அவங்க என்கேஜ் ஆனால் நான் வந்து வேறு ஏரியா கவர் பண்ணுறேன். கட்கா ஒரு டீமு போகிறாங்க. 2 போகிறாரு தானே. லோன் வுல்ஃப் போயிட்டார் கிட்டத்தட்ட. ஓகே.
புஷ்ஷே பண்ணிட்டாரு. பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க. பக்கத்துல தான் இருக்காங்க. லைக் ஒரு 2-3 பில்டிங்ஸ் தள்ளி தான் இருக்காங்க. பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்துட்டாரு. 18 பாரு. இது ரஹ்மான் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். ரஹ்மான் நம்பர் 2 ரஹ்மான். ஸ்மோக்கா எங்க 18 யார் அடிக்கிறாங்க? ஆக்சுவலா 2 பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 18 அந்தா பார்த்துட்டாருயா. 2 பார்த்துட்டாரு. 18 ஆனா இவங்களை பார்க்கலன்னு நினைக்கிறேன் இல்லையா? காலி 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 அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதான் பார்த்துருக்காங்க. ஓகே ரெடி ஆயிட்டாங்க. காலி காலி காலி. பிரவீன் ஒருத்தர் நாக் அவுட்டு. ரஹ்மான் தான் போட்டாரா? சூப்பர் நைஸ் ஷாட். ஹீல் பண்றாரு. அவங்க டீம் வந்து புஷ் பண்ற மாதிரி இல்ல. ஸ்மோக்க போட்டாரு. ஆனா தப்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் லைட்டா நவுந்துட்டாங்கல்ல. ஓகே ஓகே ஓகே. ஓ சமா. அங்க பாரு. ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டாரு. ஜில்லா ஜோத்ஸ் அவரு நல்லா ஒத்தையா லூட் அடிப்பாருட்டு. நீங்க போங்க ஃபைட்டுக்குன்ட்டு. அடிக்கிறாங்க. DP28 வச்சிருக்காருயா. AKM DP28 அடிச்சாருன்னா நாக் அவுட் பண்ணலாம். அவரை பார்த்துட்டாரு. அடின்னு அடிக்கிறாரு. நாக் அவுட். இவரு நாக் அவுட். புஷ் பண்ணாங்கன்னா காலி ஆயிடுவாங்க. புஷ் பண்றாங்கயா. புஷ் பண்றாரு. அங்க பாரு டீம் ஃபார்மேஷன் பாரு. புஷ் பண்றாரு. நாக் அவுட் பண்ணக்கு பழி தீர போறாரு. காலி காலி காலி. சாம புஷ் பண்றதுக்கு விட முடியாம பண்ணிட்டாரு. கையோட டெத்து தான். 18 எங்கேயும் போக முடியாது அவரால். அவர் ரெக்கவர் பண்றாரா இல்லையான்ற அவர் வந்துட்டாரா? 2 ஒருத்தர் தனியா இருந்தாரு. அவர் இன்னும் இப்பதான் வராரா? இப்பதான் வராரு. 2ல இன்னொருத்தர் இருக்காரு இல்லையா? அவர் ரிவைவ் பண்றாரு. இந்த சைடுல வேற கன்னு தெரியுது லோன் வுல்ஃப்க்கு. 2 வண்டியில வராரு இல்லையா? ஓகே. அந்த சைடு 18லயும் ரெக்கவர் பண்றாங்க. 18ல இன்னொருத்தரையும் நாக் அவுட் பண்ணிருக்காங்க. அங்க பாருங்க 18ல இன்னொருத்தரையும் நாக் அவுட் பண்றாங்க. ஆக்சுவலா டெவில் டக்ஸின் வந்து பொழைக்கிறது கஷ்டம். ஆக்சுவலா கஷ்டம்னு நினைக்கிறேன். டக்ஸின் வந்து புஷ் பண்ணாதான் பொழைக்க முடியும். லோன் வுல்ஃபை காப்பாத்துனாங்களா இல்லையா? இப்பதான் காப்பாத்திட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. ஸ்மோக் போட்டு வராங்கயா. புஷ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஒத்தையா லூட் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. சரி ஓகே. இங்க புஷ் பண்ணி உங்களை காப்பாத்துறாங்களா இல்லையா? ஓகே புஷ் பண்ணிட்டாங்க. இங்க பாரு புஷ் பண்ணிட்டாங்க. ஆக்ஷன் இருக்கு கைஸ். காலி 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 காலி. புஷ் பண்ணவனுங்க முடிச்சிட்டாங்க. அவ்வளவு மொத்தமா முடிச்சிட்டாங்க. ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். நல்லா அட்வான்டேஜ் 2க்கு அந்த வீடு. ஓகே அவனையும் அடிக்கிறாங்க. 18 தப்பிப்பாரா மாட்டாரா? பின்னாடி ஃபால் பேக் ஆனா அவர் டீம் கடைசி வரைக்கும் தப்பிக்கலாம். இவர் அதை பார்த்துட்டு போவோம் என்னதான் பண்றாரு. ஓகே அவர் ரிட்ரீட் ஆயிட்டாரு. யாஷ்னியாவா? யாரு? 4ஆ 6ஆ? ஆமா பாத்துறேன். 10 6 காலி பண்றாருயா. அதானே ரொசாக் போயிட்டேன். சாரி ரொசாக் போயிட்டேன். 25 வந்துட்டேன். 25 வந்து யாரு 12 தூக்குறாரா? வருது வீட்டுக்குள்ள இருக்காரு. பாத்துறேன். 3 கில் எடுத்திருக்காரு. நல்லா ஆட்டம். ஜம்ப் எல்லாம் பண்றாரு. M4N6 இங்க போட்டாங்க. 21-6 தானே? 6-10 அடிச்சுக்கிட்டாங்கப்பா. கோஸ்ட் இங்கே அடிச்சிட்டாங்க. 10 போட்டாங்க. 10-4 21 எந்த இடத்து ஏரியா சொல்லுங்க. ஓகே 15 3யும் இப்போ இது பண்ண போறாங்க இல்லையா? 3யும் அடிச்சுப்பாங்க இல்லையா? ரெக்கவர் பண்றாங்க. அவங்கள ரெக்கவர் பண்ணிட்டாங்க. வீட்டுக்குள்ள இருக்கானுங்க. இவனுங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்க. நல்ல ஃபைட்டு. ஓகே 3 தான் வந்திருக்கணும். அதான் பார்த்தேன். உள்ள 2 பாக்ஸ் கிடக்கு. இங்க நேட் எடுக்கிறாரு. ஸ்ட்ரைட்டா இங்கதான் வரும்னு நினைக்கிறேன். அந்த ஜன்னல்ல இது பால்கனில நின்னுக்கிறேன். நேடு வீசுறாருன்னு நினைக்கிறேன். நேடியும் போட்டாரு. நாக் அவுட் மறுபடியும் புஷ் பண்ணா முடிச்சிருவாங்க.
ஒருத்தர் இருக்காருல்ல இன்னும். முடிஞ்சுதா? ஓகே ஓகே ஓகே. இவங்களும் 5 கில்ஸியா? என்னையா நடக்குது? எல்லாம் 5 கில் 6 கில் டீமுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. 22 6 4 நல்ல ஆக்ஷன் போல இருக்கு. நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நம்மளும் என்கேஜ் ஆகல மாட்டிருக்கு அடுத்த கேம்ல இருந்து. 7 பாரு நல்லா இந்த சைடு வராங்க. மிலிட்டரி பேஸ் யாரையா போனா 20 பாரு வண்டியில வருவாங்களாட்டு இருக்கு. 23 பாரு அதே மாதிரி. நடக்கிற மாதிரியே ஃபைட் நடக்குது. ஒபே அஹ்மத் வந்து 5 பக்கத்துலயே இருக்காரு. புஷ் பண்ணி வருவாங்களா என்னன்னு தெரியல. 5 உட்காந்துருக்காரு. 3 பேர் ப்ரோ. ஆள்ல போட்டு பேசுறாங்கப்பா. நமக்கும் கேக்குது. 5 நம்ம 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 சண்டை போட்ட அதே அந்த டோர்னமெண்ட்ல நம்ம ஃபைட் பண்ணோம் இல்லையா அந்த பிளேஸ். புஷ் பண்றாங்களா இல்லையா? 23 வராங்க. 23 வராங்க. அவர் ஆள்ல போட்டு பேசுறாரு. 23 புஷ் பண்றாங்க. இல்ல பேண்டேஜ் கேக்குறாரு. வந்துட்டாங்கிறாரு. 5 இங்க பாருங்க உட்காந்துருக்காரு. எங்க உட்காந்துருக்காருன்னே தெரியலையே. இங்க நின்று ஹீல் பண்ணிட்டு இருக்காரு. வந்துட்டான் தேடிட்டு இருக்கான். சவுண்ட் கேக்குது. போட்டாங்க. காலி. ஏகேஎம் வச்சிருக்காரு. பாத்துறாங்க. காலி. 5 போட்ல வராரா? நீந்தி வந்துட்டு இருக்காரு. அவர் உல்லாச பயணம் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. 5ல எல்லாம் காலி. மொத்தமா முடிச்சு சோழியை முடிச்சு விட்டாங்க. பிரிட்ஜில் அதே மாதிரி வந்து 20 டீம் வராங்க. ஸோ பிரிட்ஜ் பிளாக் போடுறதுக்கு எந்த வழியும் இல்லை. எஸ்ஐடி வராங்க. என்ன ஹாரி போட்டர் மாதிரி காரு தண்ணியிலே பறந்து வர மாதிரி இருக்கு. கேம் லோடிங் ஆகிறதுனால. கொச்சின்க்கு ஃபைட்டா? 24 தானே? 24 அதான் ஆல்ரெடி அவன் ஒரே இடத்துல தான் இருக்கான். ஸ்டார்டிங்ல இருந்து ஒரே பில்டிங்ல தான் இருக்கான். யாரு? இல்ல 6 ஓகே. இவங்க என்கேஜ் ஆவாங்க. 10ம் 4ம் அடிச்சுப்பாங்க. இல்ல இங்கேயும் பாங்க. இங்கேயும் வந்துடுறாங்க. 10 போடுறாங்க. அங்க கொஞ்சம் அப்படியே ஆக்ஷன் கவர் பண்ணுவோம். இங்க கொஞ்சம் கவர் பண்ணலாம். 4 என்ன அங்க ஒரு மாடியிலே படுத்திருக்காரு. மாடிக்கே வந்துட்டாங்க. படுத்துக்கிட்டே இருக்காரு. 4 அடி மேலதே வந்து போடுவானுங்க. சரியான ஷாட். 16 யார? 24 ஒருத்தரையா? அப்படியா இருந்தா பாத்துட்டு இருக்கேன். ஆமா 24ல இன்னொருத்தரையும் நாக் அவுட் பண்ணிட்டாரு. 2 பேரையும் போட்டாரா? ஆசம் சோலோவா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு இது பண்ணிட்டாரு. 24ல இப்போ ஒருத்தர் தான் இருக்காரு. இதுக்குதான் டீம்லாம் பிரிஞ்சு இருக்க கூடாது. சேர்ந்து இருந்தாதான் பவர். பாருங்க ஆர்வி ரெய்னா ஒத்தையா இன்னும் லூட் பண்ணுவேன் அப்படிங்கிறது லூட் பண்ணிட்டே இருக்காரு. நேரம் இருந்தா காப்பாத்திருப்பான். 20 வராங்க கொச்சின்கிக்கு. 20 வருது. 14 வருது. 20 வருது. 14 வருது. 20 வந்து ஆட்ரா போயிட்டாங்க. 20 ஆட்ரா போயிட்டாங்க. 20 ஆட்ரா போயிட்டாங்க. ஆட்ராப்ல என்ன இருக்கு? ஏடபிள்யூஎம்லாம் இருக்கியா? ஏடபிள்யூஎம்லாம் தூக்கிட்டாங்க. மொத்தமா தூக்கிட்டாங்க. 16 வரானுங்க இல்லையா? 16 ஆட்ராப் வருவாங்க. வண்டி எடுக்கிறாங்க. இந்த ஆட்ராப் தான் வருவானுங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அவங்க டீம்மேட்டை கூட்டப்பட்டாங்க. ஆனா ஆட்ராப் பக்கத்துலேயே தானே இருக்கு இல்லையா? டீம் 14 ஆமா. கார் சேஸா? லோன் வுல்ஃப். காரை வெடிக்க வச்சு அடிக்கிறாரு. ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. ரஹ்மான் தான் இருக்காரு. போறாரு. சேம் அவங்க இதே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்றாங்க. மேல வீட்டுக்குள்ள இருந்து நல்லா அடிக்கிறாங்க. 2 பேர் நாக் அவுட். ஒருத்தர் காலி. லோன் வுல்ஃப் காலி முடிஞ்சாரு. ரஹ்மான வந்து தப்பிப்பாரா மாட்டாரா? வீட்டுக்குள்ள வந்ததே தெரியல போல இருக்கு. ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்காரு இல்லையா? 14 கீழே இருக்காருன்னு நினைக்கிறேன். கீழே தான் இருக்காரு. நேடு எடுத்துட்டாரு. காலி. ரஹ்மான் காலி. நேடு போட்டாரியா? செத்தான். காலி. கீழே குதிச்சிட்டாரியா? வா மொத்தமா காலி பண்ணிட்டாங்க. புல்லுல பதுங்கி நாகினி மெத்தடை ஃபாலோ பண்ணி ஷார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே 4 ஹில்ஸ் எடுத்திருக்காங்க. குட் கேம் கைஸ். ஜோன் வந்து ஃபேவரா வந்து ரூயின்ஸ்க்கு தான் வந்திருக்கு. ரூயின்ஸ்ல ஒரு டிராப் வேற இருக்கு. 18 நினைச்சா போய் எடுக்கலாம். 14 அதே மாதிரி பார்டர்ல இருக்காங்க. இப்போ வந்து ஃபைட் யாருக்கு வரும் தெரியுமா? 7-14 அடிக்க வாய்ப்பு இருக்கு அதிகமா. ஆமா 7-14 ஜானா சொல்லுங்க. 19 வருவாங்கன்னு நினைக்கிறேன். 19 ஆக்சுவலா வந்து வாய்ப்பு இருக்கு. 19 வரலாம். 18 ஒருத்தர் தான் இருக்காரா? நேடு போடுறாங்க. இங்க எதுக்கு நேடு போடுறாங்க? அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா?
இவர 14ல இந்த சைடுக்கு நேடு போட்டுட்டு இருந்தாங்க. முடிஞ்சதுயா அவங்களுக்கு இன்னும் தெரில போல இருக்குது. 23 வராங்க. 23 கமான். 10 பாருங்க. இல்ல சாரி 10ங்கிறேன். இந்த யாஷ்னா பொண்ணையால சண்டை நடந்ததுல ஒரு குரூப் அவங்கள பாருங்க. நான் 23 பார்த்துட்டு இருக்கேன். 23 நேரா 13க்கு போறாங்க. 13 இங்க பக்கத்திலே இருக்காங்க. இந்த ஃபைட் பாத்துட்டாங்க. ஆள் இருக்கிறதையும் பாத்துட்டாங்க. சைடோட ஏறிட்டாங்க. அப்படியே ரிவீட் அடிச்சிட்டாங்க. ஆமா இந்த ஏத்தி கொல்ல போறாங்க ஒருத்தனை. ஏத்திட்டாங்க. ஸ்னேக் பாபுவே போட்டாங்கயா. ஸ்னேக்கே போட்டாங்க. 13 ஒருத்தர் பாத்துட்டு இருக்காரு. லாவண்யா ஸ்கோப் இருக்கான்னு தெரியல. லாவனிஷ் அனிஷ் காலி பண்றாங்க. ஒருத்தர் நாக் அவுட்னு நினைக்கிறேன். ஃபுல் ஃபோர்ஸா ஃபயர் பண்றாங்கயா. இங்க இருந்து ரிட்டர்ன் ஃபயர் வருது நல்லா. செம்ம மேட்சா இருக்கு. அடி செம்மையா புல்லட் இறங்குது. மாடியில் இருக்கிறவருக்கு நல்ல கவர் வேற. இன்னும் 13 பிரிஞ்சு இருக்காங்க. வெங்கி விஜய் இருக்காரு. நம்ம டோர்னமெண்ட்ல ஆடினார் இல்லையா அவர் வந்து தாம்சன் எஸ்எம்ஜி தான் இருக்கு போல இருக்கு. ஸோ ஸ்கோப் இல்லாமே அடிச்சிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட ஸ்கோப் இருக்கா? 23 அவங்க வண்டியை எடுத்துட்டாங்க. கிளம்பிட்டாங்க. கவர் இல்லாதனால அவங்க இடத்த காலி பண்ணிட்டாங்க. நேட்லாம் போட்டிருக்காங்க. அவங்க கல்லுக்கிட்டே நிப்பாட்டி ஆடுறாங்களா? கிளம்புறாங்க. ரிட்ரீட் ஆயிட்டாங்க. சண்டையை பொறுமையா செய்வோன்னு. அப்பயும் அடி வருதியா புல்லட்டு. ரைட் 40 பேர் இருக்காங்க. 15 பாருங்க. 22 டிராப் போயிட்டாங்க. 22 பாருங்க. இந்த இடத்துல இவங்க ட்ரிக்கு தெரிஞ்சா அந்த காருக்குள்ள போயிடலாம்ல. நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ணாம விட்டோம். இந்த இடத்துல அந்த ஒரு ட்ரிக் இருக்கு. அதான் ஒரே ஒருத்தன் தான் இருக்காங்க. லெவன்ல போவோம். அடிக்கிறான்யா. ஃபயர் பண்றாருல. பாருடா ஃபயர் பண்றாரு. அதான் நான் டவர்ல இருந்து நல்ல வியூ வேற. 22ல வீட்டுக்குள்ள இருக்காரு ஒருத்தர். அவர் பார்த்தாருன்னா தூக்கிடலாம். மதன் பார்த்துட்டாரு. அவரையும் பார்த்துட்டாருயா. அவரும் எய்ம் பண்றாரு. ஆனா அதுக்கு சரியா தெரில. எங்க இருக்காருன்னே அவரால் இன்னும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. கில்லி சூட்டு பேன் எல்லாம் வச்சு மேலே ஏறி இருக்காரு. ஏர்ட்ராப் போயிருப்பாருக்கு. அந்த ஏர்ட்ராப்ல இன்னும் லூட் இருக்கானா. 15 அங்க இருந்து வராங்க. 15 பக்கத்துல தான் இருக்காங்க. 15 வந்து 19 காலி பண்றாங்க. போடு M24 லாங் ரேஞ்சு செம ஆட்டம். இங்க இருந்து அடிக்கிறாங்க. செம லாங்கு. காலின்னு நினைக்கிறேன். ஸ்மோக் போடலன்னா காலி ஏறுவாங்க. காலி. செம ஆக்ஷனு. நிரேஷ் டீம் செம ஆக்ஷனு. நல்லா செம்மையா கொடுத்தாங்க. ஏன்னா காலியானதே இன்னும் தெரியல போல இருக்கு. அடின்னு அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வெறியில இருக்காங்க. அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு. நிரேஷ் மட்டும் 6 கில்லா. வாவ் குட் கைஸ். M24 வச்சிருக்கா. அப்பலாம் 6x வேற இருக்குல்ல. நல்ல அட்வான்டேஜ். இவங்களும் 22 மோதுனா இப்ப நல்லா இருக்கும். 22ல ஒருத்தர் வேற 23 14 வந்துட்டு இருக்காங்க. 10 வராங்க. 16 எப்படி கார் இல்லைன்னா ஜோன்லேயே செத்துருவாங்க போவாருக்கு. எனக்கு தெரிஞ்ச 7 பொசிஷனை பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க சென்ட்ரு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. மற்றவங்க கிட்ட கூட கார் இல்லை. 7 ஜோனை பிடிக்கலாம். அதிக வாய்ப்பு இருக்கு. 7 பாருங்க. அப்படியே டிவியேட் ஆயிட்டாங்க. அவங்க இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. நம்ம பேர் வச்சிருக்காருயா கிங்ஸ்மேன். ஓகே அந்த வீடு ஆக்குபை பண்றாங்க. ஃபர்ஸ்டே ஆக்குபை பண்றானுங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 24 23 அடிச்சுக்கிறாங்க. ஸ்விட்ச் ஆகிறதுக்குள்ள கேம் முடிஞ்சிடுச்சு. சாரி கைஸ். 23 பாத்தியா? அங்க இருந்து ரிட்ரீட் ஆகி வந்து இங்க ஒரு 14ல தனியா இருந்தவனை செஞ்சு விட்டானுங்க. அவர் கார் வேற புகஞ்சிருக்கு. 12 இன்னும் அங்கேயே தான் இருக்காங்க போல. 12 இன்னும் அங்கேயே தான் இருக்காங்க. கிளம்பாம ஜோனுக்குள்ள போகாம இருக்காங்க. உள்ள வந்துட்டாருயா. அவர் ஃபர்ஸ்ட் வேற இடத்துல இருந்தாரு. அவர் மூவ் ஆயிட்டு தான் இருக்காரு. வந்துட்டு தான் இருக்காரு. குரோஸாலாம் வச்சிருக்காரு. நல்லா லூட் எடுத்துட்டு இருக்காரு. பொறுமையா லூட் எடுத்துருக்காரு. அவரோட இது பாருங்க. அந்த பேக் டிராப் இருக்கு. எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் எடுக்கல. எடுத்துட்டாரு. வேணுங்கிறதெல்லாம் எடுத்துட்டாரு. மிலிட்ரி லெவல் 3லாம் அப்படியே தான் இருக்கு. மற்றெல்லாம் எடுத்துட்டாப்ல அவரு. 15 பாருங்க. இன்னும் பொசிஷன்ல இருக்காங்க. வரவனவங்களாம் அடின்னு அடிக்கிறதுக்கு. 20 டிராப்புக்கு போக வாய்ப்பு இருக்கு.
10 வந்து ஜோன் கிளம்புனே வண்டி இருக்கான்னு பாருங்க 10 கிட்ட. வண்டி இருக்கு 10 கிட்ட வண்டி இருக்கு. 15 வந்து 2 பேர் தனியா இருக்கானுங்க. யாரையும் 20 16ம் 20யும் அடிப்பாங்க. நல்ல நல்ல ஆக்ஷன் நல்ல ஆக்ஷன். 23 அதான் ஒபேஹா மெத்து 7 நினைச்ச மாதிரி அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கானுங்க. நல்லா அவங்களும் பொசிஷன்ல இருக்காங்க 2 பேரும். வாங்கடா உள்ள வாங்கடாங்கிற மாதிரி எட்டி பாக்குறாரு கிங்ஸ்மேன். தப்பான செயல். நாக் அவுட் பண்ணிட்டாங்கயா. ஒருத்தர் நாக் அவுட்டே பண்ணிட்டாங்க. கிரனேட் போடுறாரு. 15 என்கேஜ் ஆகுறாங்களே. 15 வர மாதிரி தெரியுது பாருங்க ஒரு இடத்துக்கு. 15 வராங்களா? நேடு 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 போட்டிருக்காங்க. அடி வாங்கலையா? கதவெல்லாம் உடச்சிட்டாங்க. அவங்க இருக்கிறதே மேல. காலி. இன்னொருத்தர் நாக் அவுட்டு. நல்லா ஆடுறாங்க போல 7. ஆனா நான் நல்லா நாக் அவுட் 4 பேரை டாக்டிக்ஸ் பண்றாங்க. அதான் ஆனா அடிக்கலாம். 23 நினைச்சா அடிக்கலாம். 23 அப்பா செமையா நாக் அவுட் பண்றாரு. 2 பேர் நாக் அவுட். இன்னொருத்தர் நாக் அவுட் பண்ணா புஷ் பண்ணிடுவாங்க கண்டிப்பா. இந்த பாக்குறாரு 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 பாக்குறாரு. போடு 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 போடு. கிரனேட் எடுத்துட்டாரு. காலி 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 காலி. கேம் முடிஞ்சது. அங்க பாருங்க. பினிஷ் 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 பினிஷ். இங்க பாருங்க. இந்த ஒருத்தன் தான் இருக்கான். 3 பேர் 2 பேரை ரெக்கவர் பண்றதுக்குள்ள அவனுங்க நல்லா ஹீல் பண்ணிடுவாங்க. ஜன்னல்ல வேற இருக்காரு. ஹீல் பண்ணிட்டு இருக்காரு. ஜன்னல்ல தான் இருக்காரு. நல்லாவே தலையே தெரியும். தலையிலே அடிக்கலாம். சுட்டா கேம் முடிஞ்சது. அவங்க கீழே இறங்கிட்டாங்க. மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. புஷ் பண்ண கிளம்பிட்டாங்க. ஹீலே பண்ணிட்டாரு. ஹீல் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த நாக் அவுட்டே போட்டாரு. மாத்தி மாத்தி நாக் அவுட் அடிக்கிறாங்கயா. கொஞ்ச நேரத்துல ஹீலிங் பவர் அதிகமா போக ஆரம்பிச்சிடும். நேடு எடுத்துட்டாங்க. அடுத்த நேடு. 7 கீழே இறங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ண. மாலட்டைல் வேற. பங்கம் பங்கம் போட்டான் பாரு. பெட்ரோல் பம்ப். அம்மா இந்த சைடு எரியுது. இந்த சைடு நெருப்பு வந்திருக்கு. அட்டி எங்க வரு. என்கேஜ் 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 வராரு வராரு வராரு. சுட்டுட்டாரு. ஏன்னா இது ஹெல்த் இல்லையா? 2 பேர்த்திலுமே ஹெல்த் இல்ல. சர்வை பண்ணுவாங்களா? முடிச்சிட்டாங்க. அவன்கிட்ட இருக்கிற லூட் எடுத்தாவது பழைக்கலாம். முடிச்சு முடிஞ்சு 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 முடிஞ்சு. 15 யார? 18 16 தான் அடிச்சுக்கிறாங்க இப்ப. 16 பாரு. முடிச்சு விட்டாங்க. 16 ஒருத்தருக்கு நேடு போட்டு 10 அடிக்கிறாரு. 16ல ஒருத்தர் காலி. 10 வராரு. இன்னும் 10 இன்னும் இருக்காங்க. பாத்துட்டாரு 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 பாத்துட்டாரு. ம். 16 படுத்திருக்காங்க பொசிஷன்ல. ஜோன் வரப்போகுது 10 செகண்ட்ல. யாரு ஜோன்ல ஓடுவாங்க? எப்படி ஓடுவாங்க? கடைசி ஜோன் வேற. அங்க ஒரே ஒரு பக்கி இருக்கு. 16 10 போட்டா அவங்க 2 பேரும் ஓடலாம். 10 இவரை போட்டா அவர் ஓடிடுவாரு. போட்டாங்களா? ஓகே நைஸ் 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 நைஸ். இப்ப ஜோனுக்குள்ள ஓடணும் இல்லையா? யாருக்கு அட்வான்டேஜ்? இல்ல 20 கிட்ட வந்து இப்ப 12 போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். 12 வந்து 2 பேரு. 20ல வந்து 3 பேரா? பாத்துட்டாரு. 16 பாத்துட்டாங்க. ஆக்சுவலா அங்க பாருங்க. 16 பாத்துட்டாங்க. 16 பாத்துட்டாங்க. நான் அடிக்காம போறாங்க என்னன்னு தெரியல. அந்த காரை பஞ்சர் பண்ணிட்டு போனாங்கன்னா கூட அடிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல 12 அடிக்கிறாங்க. 12 அடிக்கிறாங்கயா. 12 20 முன்னாடியே படுத்திருக்கு. ஒருத்தர் நான் ஓடு 20 ஒருத்தர் படுத்திருக்காரு. கல்லு பின்னாடி என்ன பண்ணாரு? ஒருத்தர் நாக் அவுட் ஒருத்தர் நாக் அவுட். பின்னாடியே 16 வேற வராங்க. 16 ரெக்கவர் பண்றதுக்குள்ள டைம் பத்தாது. பாக்கலையாட்டு இருக்கு. 12 பின்னாடியே படுத்திருக்காரு கல்லுல. லெஃப்ட்ல இருக்காரு. அப்படியே இல்லையா? இன்னும் பாக்கல. பாக்குறாரு. இப்பதான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அவர் டீம்மேட் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். 20 என்ன பண்றாரு? 20 வந்து 12 பாத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா போட்டுருக்கலாம். அழகா போட வேண்டிய வாய்ப்பு இது. 16 காலி. 12 20 போடுவாரா என்னன்னு தெரியல. இந்த வேற என்ன நடக்குது? ஃபயர் இன்னும் ஒருத்தர் இருக்காரு. 15 23மா? யாரு? 23 இருக்காங்கப்பா. நல்லா பொசிஷன்ல இருக்காங்க. 15 இருக்காங்க. இங்க 20 12 அடிச்சுக்காமே இருக்காங்களே. ஒருத்தர் பாத்துட்டாரு. காலி 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 காலி. இப்பதான் பாக்குறாரு.
அவர் டீம்மேட்டே செத்து போயிட்டாரு அதுக்குள்ள. இங்க பாருங்க 20 ரெக்கவர் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். 20 இந்த கல்லு பக்கத்துல இருக்காரு. நிரேஷா? ஆமா, பவித்ரன்ஜி அவரும் அடிக்கிறாரு. அவர் M24 வச்சு அடிக்கிறாரு. 12 அடிக்கிறாங்கயா. 12 வந்து தனியா அடிச்சிருந்தனால அவனை பாத்துறாங்க. அங்க பாருங்க ஃபயரிங்க பாருங்க. அருண் அருவியும் அடிக்கிறாரு, பவித்ரன் விஜயும் அடிக்கிறாப்புல. நிரேஷ் எங்க, அவரு எங்க இருக்காரு? வீட்டுக்குள்ளயா? 23 பாரு அங்க நாக் அவுட் ஆயிருக்காரு. 23 யார் அடிச்சா? 22 அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல 22 வந்து 23 பாத்துட்டாங்க. AWM ஷாட் கேட்டீங்கல்ல, 22 ஆகாஷ் வந்து அடிச்சிருக்காரு. புஷ் பண்றாரு இவரு 22. ஆமா 15 அதான் அதை பார்த்தேன். M24 வச்சே தாக்குறாரு. 12 கில்லியாயோ அவங்க டீமு. மூவ் ஆயிட்டே இருக்காங்க, நல்லா ஓடுறாங்க. ஒபே அகமது இவர் ஜோன்ல காலியாயிருவாரோ? யார் வருவா? யாரு பொசிஷன்ல இருக்கிறது வந்து 15 இல்லையா? 23 தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க. உமே அகமதை தூக்குறாங்க, காலி ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். காலி 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 இன்னொரு அடி வாங்க காலி ஆயிடுவாரு. காலி நினைச்ச மாதிரி காலி ஆயிட்டாரு. லாங்ல இருந்த பொசிஷன் 22 நல்லா பக்காவா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வர போடுறாரு. இன்னொருத்தர் நாக் அவுட் போல இருக்கு டீம்மேட்டு. 12 பக்கத்துல இருக்காருயா. டிகாரே பக்கத்துல இருக்காரு. 23 முடிச்சிட்டாரு. ஆகாஷ் முடிச்சிட்டாரு. ஆகாஷை பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்க 15ல அருண் அருவி அடிக்கிறாரு. SLR வச்சு தூக்குறாருயா. SLR வச்சு நாக் அவுட் பண்றாரு. அவர் நவுந்துட்டாரு. எந்திரிச்சிட்டாரு. 15 இல்ல 22வா? 22 ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒருத்தர் நாக் அவுட் ஆயிட்டாங்க. இப்ப ரெக்கவர் பண்றப்ப 12 வேற இருக்காரு. இந்த 12 பாத்துட்டாங்க. 12 பாத்துட்டாரு. இப்போ எந்திரிச்சே வந்துட்டாரு. மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. 15 நிரேஷும் பாத்துட்டு இருப்பாருல்ல, அவரு வந்து இந்த பாரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பின்னாடி ஃபயர் பண்ணிட்டு இருக்காரு. டிக்காரே தான் ஃபயர் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் போடுறாரு அவரும். மதன்குமார் ஆகாஷ் ஹீல் பண்ணிட்டாங்க. நிரேஷ்குமாரை வந்து ஆகாஷ் அடிச்சாதான் உண்டு, இல்லாட்டி ஜெயிக்கிறது கஷ்டம் தான் இல்லையா? நிரேஷ் ஓட்டாரு. இப்போ ஜோன் வந்து யார் சைடு வருதுன்னு பாருங்க. ஜோன் 22மே இருக்காங்க, பொசிஷன்ல தான் இருக்காங்க. எல்லாருமே வீட்டில தான். ஆனா இன்னொரு அட்வான்டேஜ்னா இவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. பவித்ரன் விஜய்க்கு 15 வந்து கொஞ்சம் பொசிஷன்ல இருக்காங்க. எல்லாம் ஹெல்த் கிட்ட எல்லாமே வச்சிருக்காங்க. நேட்ஸ் வேற எடுத்துட்டானுங்க. அவங்க பாருங்க ஸ்மோக் போட்டு டைவர்ட் பண்றாங்க. 22 ஸ்மோக் போட்டு டைவர்ட் தான் பண்றாங்க. அவங்க வரவே இல்லை, புரியுதா? 12 போடல, 22 போட்டாருன்னு நினைக்கிறேன். டிக்காரே பார்க்காம இருக்காங்க. நிரேஷ் வந்து வந்துட்டாரு, அவர் சைடுக்கே வந்துட்டாரு. பாமா போடுறாரு, ஆனா இன்னும் தெரிய மாட்டேங்கிறாரு. எக்ஸ்போஸ் ஆகல, மூவ் ஆகல. இல்ல நரேஷ். அருண் அருவி நிரேஷா யார பார்த்தாப்புல எந்திரிச்சிட்டாரு. அவர் புஷ் பண்ணியே போடலான்னு போடுறாரு. புஷ் பண்ணியே போறாரு. ஓகே, அவரு காட்டி கொடுக்கறக்காக வேணும்னே ஓடி வந்திருக்காரு. டிக்காரே அந்த கேப்ல இறங்கிட்டாரு. டிக்காரே வந்து அதான் இவர் காலி பண்ணிட்டாரு. மதன் காலி பண்ணிட்டாரு. இப்போ வந்து 1 vs 3. 3ஆ 4ஆ பாத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பாத்துட்டாரு. நிரேஷை காலி பண்ணாதான் முடிஞ்சது. கேம் முடிஞ்சு ஹெட் ஷாட். AWM ஹெட் ஷாட். M24 சாரி, இவரு ஆகாஷ் தான் வச்சிருந்தாரு இல்லையா? அப்பா 13 kills 9 kills. ஒவ்வொரு டீமும் அநேகமா 5 killsக்கு மேல போட்டிருக்காங்க போல. 7 kills. இந்த சைடு பாருங்க, இவரு 9 12 kills வச்சிருக்காங்க. 4 5th பொசிஷன் கம்மி, 6th கம்மி, 7th கம்மி. இந்த டாப் 8th பொசிஷன் பாருங்க, அவங்களும் 9 kills எடுத்திருக்காங்க. 10th ஒன்று அதே மாதிரி வந்து 2 4 kills எடுத்திருக்காரு. சுரேன் ஜேஎஸ் பாரு 5 kills ஒத்தையா எடுத்திருக்காரு. டாப் கில்ஸ்னா யாரு அது மட்டும் பாருங்க.
இல்ல ஒபே ஹமீது தான் 8 கில். உபே அமீது அதான் 4 மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான். அவங்க டீம் பேரே ஒபே ஆட் இருக்கு பாருங்க. ஒபே மனோஜ், ஒபே அஹ்மத், ஒபே 1 2 3 வச்சிருக்காங்க. ஸ்ரீ ஸ்ரீராம் டிஜிஎஸ் எல்லாருமே இருக்காங்க. ஒபே வண்டு முருகன் கேஸ்லேன்ட்டு அப்படி வச்சிருக்காங்க. நல்ல மேட்ச் கைஸ். ஓகே.